வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் முதல்ல என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம சமையலில் முருங்கைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முருங்கைக்காயை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கிறோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க பொருளை இதே மாதிரி நல்லா வெட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ சிகப்பு கலர் பாசிப்பருப்பு, மஞ்சள் கலர் பாசிப்பருப்பு மிக்ஸ் பண்ணது 1.5 கப்பு எடுத்து வச்சுக்கிறோங்க. 1/2 கப்பு துவரம்பருப்பு அதிலேயே எடுத்து வச்சுக்கிறோங்க. இதை நல்லா கழுவி நம்ம வேக வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா மலர்ந்து நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. குழைய விட வேணாம். நல்லா மலர்ந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிறோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க. எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 5 பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோங்க. 3 பச்சை மிளகா கீறினது, 2 வரமிளகா பிச்சு போட்டுக்கிறோங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க 1 வெங்காயத்தை சேர்த்துக்கிறோங்க. இதையும் நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இதுவும் வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வரட்டும். இப்போ நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்க 1 தக்காளியை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காயை நம்ம சேர்க்க ஆரம்பித்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் முருங்கைக்காய், சரிங்களா? அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எண்ணெயிலேயே. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோங்க. 3 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கிறோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோங்க. அதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா எண்ணெயில் வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோங்க. அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முருங்கைக்காயை நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம இப்போ நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை சேர்த்தாச்சு. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதையும் நல்லா வேக வச்சிடலாம். நம்ம முருங்கைக்காய் நல்லா வந்து புளி தண்ணியில் நல்லா சார்ந்து வெந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோங்க. நம்மக்கிட்ட பெருங்காய கட்டி இருந்ததுனால தண்ணியில் ஊற வச்சு அதை இப்போ சேர்த்துட்டோம். நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க. கிண்டி விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இப்போ சேர்த்துக்கிறோங்க.
இப்போ பருப்பு நம்ம சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம கிண்டி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ஏற்கனவே பருப்பு வெந்ததுனால ஒரு கொதி கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி இருந்துச்சுன்னா கொத்தமல்லியை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோ மிஸ் பண்ணாமல் அப்போ தான் உங்களால் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.